ஓகே, வணக்கம். தேதி வந்து 9. சரி, கொஞ்சம் பேசுவோமா? ஸோ இதெல்லாம் என்ன தான் பிரச்சனை? யார் வந்து உடம்புல வந்து இம்ப்ளான்ட் போட்டு வாழை விடாமல் வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிட்டு இதே நேரத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுருக்காரு. என் தம்பி என்னையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாரு. ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்டியன் வீட்டில் ஸ்லாயங்கள் இருக்கும்போது, அதாவது வாங்கின சட்டையும் கொடுக்க மாட்டாங்க, எனக்குன்னு வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. எங்கேயுமே இப்போ மட்டும் இல்லை, இந்த எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் பிஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கே காசு வாங்குறது. ஸோ இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து என்னது நரிக்குருவார்களா, நரிக்குருவார்கள்னு. சரி, எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஸோ இம்ப்ளான்ட் போட்டு கிறிஸ்டியன் வீட்டில் இருக்கும்போது திருட்டு பழி, அந்த பழி, இந்த பழி, வேலை வாங்கிக்கிட்டு வந்து நோக்கிக்கிட்டு வேலை செய்ய, எங்கள் அம்மா வேலை விட்டு வரும்போது வேலை செய்ய வச்சா, வேலை செய்ய சொன்னால் வந்து நோண்டிக்கிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய நெட்வொர்க் இதில் வந்து வேலை செய்யுது. ஓகே, இவ்வளோ பெரிய நெட்வொர்க் வேலை செய்யுது. ஸோ நீங்கள் இம்ப்ளான்ட் போட்டு எங்கள் அப்பாவை கொண்டுட்டு நெஞ்சு வலி கொடுத்து கொலை பண்ணிட்டீங்க. கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அதாவது எங்கள் அப்பா ஒரே ஒரு வாட்டி தான் ஏதோ ஒரு சாவில் எஸ்டேட்டில் சீட்டு விளையாண்டதை பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா வந்து சீட்டு விளையாண்டே ஒரே வாட்டி தான். ஏன்னா நான் அவரு கூடயே தான் இருக்கேன் ஒரு வாட்டி. ஸோ அது வந்து சொன்னீங்க, சீட்டு விளையாண்டே காசை முடிச்சிடுவாங்க. அம்மா வந்து தண்ணிக்கே காசு கேட்டு நகையெல்லாம் வந்து பிடிங்கி தின்றுவான். எனக்கு தெரியும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்ய சொன்னீங்க, அவரும் செஞ்சார். உங்களை படி தானே செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் என் தம்பியை போய் சொல்லி அவனும் என்னென்னாலும் வந்து நான் சாப்பிடுவேன், பெரிய பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி கூட வளர்க்க மாட்டார். என் தம்பிக்கு ஊட்டி வளர்த்து உடம்புல தேம்பு இருக்கும் 9 சொக்கானை போட்டு குளிப்பாட்டி விட்டு. ஸோ ஒரு காலகட்டத்தில் பொய் வந்து சும்மா அப்படியே ஜெயிக்குது. முஸ்லீம்ன்றீங்க, அங்கிட்டு இந்தோனேசியான்றீங்க, இங்கிட்டு வந்து பங்காளின்றீங்க, அங்கிட்டு வந்து வெள்ளைக்காரன்றீங்க. எனக்கும் இதுக்கும் அதாவது தெரிஞ்சுட்டா பரவாயில்ல, எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல. ஆசிரமத்தில் வளர்ந்து, அதாவது கிறிஸ்டியன் வீட்டில் இருந்து அங்கேயோ குடும்பம் அனுபவிச்சு, அதை அனுபவிச்சு, இதை அனுபவிச்சு, நடுரோட்டில் விரட்டி அடித்து, அப்போ ஒருத்தர், அதுவும் என் தம்பிக்கு தான் அவங்கள தெரியும். சிலையங்களை வந்து குவைக்கு அனுப்புவாங்க. அதாவது நான் வந்து காலையில் நாசிலுமா குவையெல்லாம் போனோம், என் தம்பி ஸ்கூலுக்கு. ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்றா போவோம். ஸோ இவன் ஒரு வாரமாக அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அது அவர் பேர் வந்து டெக்ஸி ஓட்டுறவர் தான், முன்னுசாமி. டெக்ஸியில் வந்து முன்னுசாமி என்னமோ போட்டிருக்கோம். அந்த முடினா வந்து இப்படி கோரையாக வெள்ளை முடியாக. அவங்க ஒய்ஃப் வந்து ஊருக்காரவங்க, சோப்பு சிலை கட்டிக்கிட்டு. ஸோ இந்த ஊருக்காரவங்களை வந்து நான் முதலேருந்து உமா பஞ்சங்கலேருந்து பார்க்குறதா சொன்னேன். இல்லை கொலுசு ஏமாற்றிருக்கேன்னு வெட்டி கொலுசை. ஸோ அவன் வந்து அன்னாட போயிட்டு இருந்திருக்கான். நான் எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி சனிக்கிழமை வந்தோன்னா அந்த வாரம் எங்கடா போகிற, அவங்க கூப்பிட்றாங்க. யார் அது உன்னை கூப்பிட்றாங்கன்னு. இவன் போனதுக்கு இத்தனை நாள் போகிறான். ரெப்போர்ட் வந்து எங்கள் கிறிஸ்டின் வீட்டுக்கு போகல, சிலையாங்கில் கணக்காக நான் போயிட்டு யார் அது, இல்லை நன்னாடு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ வளைச்சி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும், ஓகே, நம்ம பேரில் உள்ளது. என்னத்துக்கு இம்ப்ளான்ட் போட்டு ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணி, நல்லா வர்ற குடும்பத்தை நாசம் பண்ணி அழிச்சு. எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அப்பா முன்னுக்கு வந்து சும்மா அப்படியே நடித்தாங்க தான். ஆனால் என்னையை வந்து அங்கேருந்து விட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆசிரமத்தில் வந்து இந்த பெண் போல்னு யார், இது ஜப்பான்லேருந்து யூஸ்டூடாக வந்தாங்களே, அவங்க வந்தாங்க. நானும் பார்த்தேன், ஃபோட்டோலாம் பிடிச்சாங்க. ஸோ நான் புஸ்கார்ட் அனுப்புவேன் மாதம் ஒரு டிப்பு. ஸோ அங்கேருந்து வந்து அவங்க 2 வாட்டி என்னமோ கலர் அனுப்பியிருந்தாங்க எனக்கு, கலர் ஜப்பான்லேருந்து. ஸோ கலர் சம்மந்தப்பட்டது வந்து நாங்கள் சீன ஸ்கூலில் வேலை செய்யும்போது அந்த சீன கலர்லாம் பொறுக்கி வந்து சீன ஸ்கூலில் வேலை செய்யும்போது காஜாங்கில். ஸோ அதை காமிக்கிறாங்க. ஸோ என்ன வேணாலும் செஞ்சீங்க, எப்படி வேணாலும் செஞ்சீங்க. திடீர்னு வந்து 5 ஸ்டார், இங்கே 5 ஸ்டார் காவாஷி, 5 ஸ்டார் முடி வெட்டுற கடை. என் வீட்டுக்காரர் என் மகனை கூட்டிகிட்டு போய் அங்கே தான். அவர் ஊருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து தமிழவங்க, இங்கிலீஷக்காரவங்க. ஸோ நான் கடையில் வேலை செய்யும்போது கிட்ட தான் நான் வட்டி வாங்குகிறேன், காசு பத்தில் வட்டி வாங்கியிருக்கேன், அங்கங்கே விரட்டுறாங்க அப்படின்னு இந்த ஊருக்கார் சொன்னார். எனக்கு என் பையனை கூட்டிகிட்டு போய் அங்கே முடி வெட்டுறதுனால எனக்கு அவரை தெரியும். அவங்க பொம்பளை வந்து மலேசியாக்காரவங்க, அவர் வந்து ஊருக்காரு. ஸோ எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. மச்சான் வட்டிக்கு வாங்குறேன்னு சொன்னீங்க, அப்புறம் எல்லாத்தையும் வந்து பங்களாதேஷில் கொடுத்துட்டு
நல்லா ஓடுற கடை, முடி வெட்டுற கடை, நல்லா ஓடுற கடை, காவாஷ் கடை எல்லாம் வச்சுருந்தீங்க. வச்சுட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு விட்டுட்டு இவங்க பாட்டு ஒரு பக்கத்து இந்தியா செய்யுது, ஒரு பக்கத்து இந்தோனேஷியா செய்யுது, ஒரு பக்கத்து பங்காளி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செஞ்சு இன்றைக்கி என்னத்தை நீங்கள் அனுபவிச்சிங்க நான் கேட்குறேன். சூப்பராக ஒரு குடும்பத்தை நாசமாக்கி, நல்லா வாழ்கிற குடும்பத்தை நாசமாக்கி அழித்து வாழ விடாமல், எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னு வாழ விடாமல் அவ்வளோ காசையும் எடுத்துக்கிட்டு, இதையும் எடுத்துக்கிட்டு, அதையும் எடுத்துக்கிட்டு நேராக வச்சு கேட்காம பெரிய என் சொந்தக்காரங்களே எங்கள் அம்மா சாவு கொண்டு போய் அவங்களும் எனக்கு தெரியாமல் கொலை பண்ணிவிட்டு சாவடிச்சிட்டு ஒன்றாவதாக செத்தாங்க. எனக்கு இப்போ இவங்க கூட்டிகிட்டு போனதே தெரியாது. கேள்வி அப்போ எப்படி என்னால் செத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து காசு கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவீங்க. சொந்தம், பந்தம், ரத்தம், உண்மை, பொய் ஒன்றுமே இல்லை. நான் கேட்குறேன், இவ்வளோ பொய்யை மேலே போட்டு, இவ்வளோ பழி போட்டு பூலா ஸ்ப்ரிங்கில் போனால் மித்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கிது, நம்மளுக்கு மட்டும் செஞ்சு விட்றீங்க. சம்பளத்தை கொடுக்குறதில்ல, இப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. மலேசியன்கள் இருக்கும்போது ஒரு சேரிட்டி இதுக்கு வந்து அது நாளைக்கு ஆரம்பிக்க போதுன்னா இன்றைக்கி ராத்திரியே போய் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். மலேசியன் கேலேருந்து நான் என் கூட வேலை செஞ்சேன் ஜான்சன் வந்து லட்சுமி தேவியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓகே, சூப்பர்மேன் மாதிரி இருப்பான். ஸோ அங்கே போனால் அந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து அண்டர்டேக்கர் வந்து அவரோட விக்டமை வந்து பெட்டியில் போட்டு ஆணி வச்சு அடித்தோடனே அந்த பெட்டியில் உள்ள உள்ளுக்கு வந்து விக்டம் இருக்கார்ல, அவரோட ஃபேன் வந்து நெஞ்சுலி வந்து இறந்துட்டார். அப்புறம் மிஸ்டர் பீன் சீடி இது யார் செய்கிறா, எதுக்கு செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் பீன் சீடி பார்த்து ரொம்ப பிள்ளைங்க வந்து மிஸ்டர் பீன் மாதிரி கிறுக்கு மாதிரி ஆடுதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீன் சீடியை இது பண்ணாங்க. யார் செய்கிறா, எதுக்கு செய்கிறீங்க, என்னத்துக்கு செய்கிறீங்க, என்னத்துக்கு உங்களுக்கு வந்து அடுத்தவங்க பிள்ளைங்க மேலே என்ன கண்ணு, அடுத்தவங்க பிள்ளைங்க மேலே இம்ப்ளான் போட்டு உங்களுக்கு என்ன கண்ணு. ஓட முடியாமல் ஒடியார முடியாமல் 4 மடங்கு வேலை செஞ்சு இன்றைக்கி 5 காசு இல்லாமல் எல்லா நகையும் நான் சம்பாரிச்சு எடுத்து அங்கங்கே கஷ்டம் எனக்கு இந்த தெரியாது. பிள்ளைக்கு உடம்பு முடியல, அது முடியல, வட்டிக்கு வாங்கிட்டாங்கன்னு இப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். இதில் வேறு அடுத்தவங்க நகைலாம் கொண்டு போய் எங்கே கெந்திங்கில் இந்த வைஷு எங்கள் அம்மாவை யார் கூட்டிகிட்டு போய் சாவடிச்சாங்களோ, எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துச்சோ, நான் போகமாட்டேன், இங்கே விரட்டி அடிக்கிறீங்க. சரி ஒரு நாள் தானே போவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காஜியம் கமிட்டி இருக்குல்ல, காஜியம் கமிட்டிட்டு அங்கே வந்து மஜ்லிஸ் இது ரூமாமூரா இருக்குது. மஜ்லிஸ் இது எம்பிபியோட ரூமாமூரா சிராஸில். ஸோ அங்கேருந்து வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு புருஷன் பொண்டாட்டி கப்பலாக போனாங்க. அதில் பத்திரிகைப்பில் போய் ஒரு ஊருக்கு நடத்திட்டு இருந்தாங்க. பவுனா பித்தாலையாத்தெல்லாம் போட்டிருக்கான். யூ மொபைல் காட்டு நிறையா வச்சுருக்கான். நான் அப்போ முதல் படுத்தேன். அப்புறம் மறுநாள் சொல்கிறாங்க அவன் நகையெல்லாம் நான் கழட்டிட்டேனா, அவன் யூ மொபைல்லாம் திருடிட்டேனா. இந்த மாதிரி ஏன் பழி, ஏன் ஊருக்காரங்க வந்து இதில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. ஊருக்காரங்களுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம். தப்பே பண்ணாமல் இன்றைக்கி சின்ன பிள்ளைலேருந்து ரஜினி எங்கள் அப்பா இறந்தோடனே குவாங்க்கு கொஞ்ச நாள் எங்கள் மாமா வீட்டில் தான் சொன்னால குவாங்கில் போயிருந்தோடனே எங்கள் அம்மா ஒரு பெரிய மவனே சின்ன 10 வயசில் 10-9 வயசில். ஸோ இவங்க வந்து பீடிக்கு போனாங்க. பீடிக்கு எல்லாம் ஃபேமிலியாக போகிறோம். அவங்க வீட்டில் ஒரு அங்கே வந்து தங்கும் போது ஒரு வருஷம் இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து தங்க வச்சு தான் கொண்டு போவாங்க, என்ன எங்கே நடக்குது. ஸோ பீடிக்கு போகிறப்ப எங்கள் மாமா மகன் வந்து அப்போ ஒரு வயசு தான் ஆகுது, லலிதாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து டென்டிஸ் ஆகிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்த அவனை கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம், டத்தின் ஆகிட்டாங்களாம். ஸோ இன்றைக்கி அவங்களுக்குலாம் தெரியாது நம்மளை நீ டத்தின் ஆகணுன்னு. ஸோ இந்த பாட்டு ஓடி திடீர்னு கக்கானுச்சு வேனில், ஒரு வயசு. அப்போ எங்கள் எல்லாம் மேலே நிப்பாட்டிட்டு கீழே ஐயோ கக்காவா அப்படின்னு நிப்பாட்டினாங்க. அது போல அப்படியே வந்துடுச்சு. இல்லைன்னு சின்ன பிள்ளை ஒரு வயசு. திருப்பியும் போய்கிட்டே இருக்கும்போது கக்கானுச்சு. திருப்பி நிப்பாட்டிட்டு ஐயோ என்ன அது இப்போ வருதுன்னு சொல்லுது, அப்புறம் வரமாட்டுது அப்படின்னு பார்த்தா பாண்டியனா கொக்கா அந்த பாட்டு ஓடுது. அந்த கொக்காக்கு கக்கானுது. எனக்கு தெரியல. நம்ம உலகம் பூரா நான் பார்த்துருக்கேன். உலகம் பூரா எவ்வளோ நியூஸ் பார்த்துருக்கேன், எவ்வளோ இது பார்த்துருக்கேன், எவ்வளோ கொடூரம் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு இம்ப்ளான் போட்டுக்கிட்டு 46 வருஷமாக அடிமையாக வச்சுக்கிட்டு மேப்பாரி இல்லாமல் ஒரு பிள்ளை மேலே அவ்வளோ பொய் சொல்லி கடைசியாக வந்து சொல்கிறீங்க. அதாவது ஜப்பான்லேருந்து என்னோடய பெண் போல் அனுப்புறது யுக்கோ பூஜி வந்து
பென்சில் கலர்னால் சீனா ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறீங்க. எங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு தெரியல. நாங்கள் பாட்டுக்கு எதுவும் வேணாம், எங்களுக்கு பணம், காசு, சம்பளம், யார் கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் இடம் கொடுத்துக்கிட்டு 3 வருஷம் 6 வருஷம் 6 மாதம் குடும்பத்தோடு ஒருத்தவங்க கூட இங்கே வந்து புள்ள பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டில் தங்குனாங்கன்னா எல்லாத்துக்கும் சேவை கிடைக்கும். புள்ள 10 வருஷம் கூட பார்ப்பாங்க, பேபி சிட்டிங் காசு கிடைக்கும். ஆனால் எனக்கு மட்டும் 5 காசு இல்லாமல் எனக்கு இதெல்லாம் தெரியாது, கஷ்டம்னு வரான்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு அனுப்புனா எத்தனோ பேர் நாய்கடிச்சிலேருந்து தமிழச்சிலேருந்து கிறிஸ்டியன்லேருந்து ஒரு ஜாதி இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். 15 வயசுலலாம் மாதமாக அவருங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அப்பயும் வந்து அதில் கூட வந்து என்னை வந்து போலீஸ் கேஸில் போட பார்த்தீங்க. ஏன்னா அண்டாயிடுச்சு. பிள்ளை வந்து அவங்க அம்மாலாம் வந்து கிறிஸ்டியன், நல்லா செஞ்சு விட்டு போயிருக்காங்க. அதாவது பிள்ளை மாதமாகிடுச்சு, அப்பா கை வைக்கிறேன் நான் குடிச்சிட்டு வேலைக்கு போகாமல். இவங்க சிங்கப்பூரில் வேலை செய்கிறானே ஏதாவது இந்த பேரா பிள்ளைன்னு சொன்னேன், கிறிஸ்டியன் மாதிரிச்சு. ஸோ மாதமாகிடுச்சு என்கிட்ட அனுப்புனாங்க. கடைசியாக நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்கள்ட்ட, அக்கா 8 மாதம் ஆயிடுச்சு, நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, அண்டாயிடுச்சு 15 வயசு, கடைசியாக வந்து கேஸ் வரும்க்கா அப்படின்னு சொன்ன மாதிரியே பிறக்க வைக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு 2 பாடமானம் இருக்குது. ஃபோன் இல்லை, ஃபோனை விற்றுட்டோம், நாங்கள் வெளியாயிட்டோம், நான் வந்து உனக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பிறக்க வைக்கிற நேரத்தில் இனிப்பு நீர் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு சரி போலீஸ் கேஸில் பிள்ளைங்க வந்து அண்டேஜில். ஸோ போலீஸ் கேஸில் நிறைய போலீஸ் கேஸில் போட பார்த்தீங்க. ஸோ உங்களோட பொய் இவ்வளோ பொய்க்கு, ஆனால் நீங்கள் வந்து பெருமையாக தான் வாழ்கிறீங்க, நல்லா தான் வாழ்கிறீங்க, பெருமையாக தான் வாழ்கிறீங்க. எல்லாம் வந்து சொல்லும் போது எல்லாத்துக்கும் கஷ்டம். இந்த யார் செய்கிறா எவரு செய்கிறான்னு எனக்கு தேவையில்லாத ஒன்று. எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா நல்லா பார்த்தாரு, தம்பியை ஊட்டி வளர்த்தாரு. தம்பியை வந்து பொய் சொன்னால் வந்து ஒரு சொத்து கிடைக்கும், ஒரு பங்களா வீடு கிடைக்கும், நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்லா வாழலான்னு யார் சொன்னா? அப்போ நீங்களே என்ன திருடனுங்களா? நான் கேட்குறேன், திருடனுங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஆசிரமத்துலேயும் பெரளி பண்ணி, அங்கே பெரளி பண்ணி, இங்கே பெரளி பண்ணி, வாழ விடாமல் ஒரு பொம்பளை பிள்ளைய என்னென்னமோ சொல்லி நாசம் பண்ணி பார்க்க போனால் என் வீட்டுக்கார் வந்து நானும் அவரும் வேறு இல்லை, 2 பேரும் சேர்ந்து தான் இதில். அதான் வந்து விவேக் சொல்லுவார் ஒரு படத்தில், எனக்கு பொம்பளை பேசம் போட்டு விட்டுட்டு இவன் எங்கே போய் தொலைஞ்சானு, அந்த மாதிரி. ஸோ இடப்பட்ட காலத்தில் வந்து என்ன செஞ்சிட்டிங்க, என் வீட்டு அதாவது வரும்போது எப்படி நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு மஞ்சளாம் ஊற்றி. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியாது. எட்டப்பட்ட காலத்தில் குழந்தை பொம்பளை மருந்து குடிச்சு சாப்பிட்றது, அது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கு. நாங்கள் வந்து இங்கேருந்து ஜேபிலேருந்து வெளியே கேன்லேருந்து ரூமா பஞ்சாங்க கொலைக்கரைகள் வெளியாகும்போது அந்த ஷெல்லில் வந்து அவங்க மேக் லெஃப்ட் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் ரொம்ப வாட்டி சொல்லியிருக்கு. அவர் வந்து ஏன்னா என் குழந்தை வந்து படிக்க வைக்கினாலும் அழகாக வளர்த்தியார் வங்காளி மட்டும். ஸோ இது கருப்பாக இருக்கனால அங்கங்கே அப்பப்போ ஃபோன் வரும், ராத்திரியில் மெசேஜ் வரும் சிங்கப்பூர்லேருந்து. நானும் பார்த்தேன், சிங்கப்பூர் நம்பரு மெசேஜ் வந்திருக்கு, உங்களுக்கு எப்படி படிக்க தெரியாமல் நீங்கள் எப்படி படிச்சுக்கணும், சுகாசினியை படிக்க சொன்னேன் அப்படி. ஸோ இந்த கத்திரிக்காய், இந்த இது இருக்க ஜப்பனீஸ் கியூக்கம்பர், அதெல்லாம் வந்து இதில் லிவ் பண்ணும்போது மெத்தையில் பார்த்தான் அப்படி சொன்னோன்னே நான் சொன்னேன், இது என்கிட்ட சொல்லி என்ன இருக்குது, ஆக நான் தான் மூத்த மருமங்க, எல்லாத்தோடையும் சின்ன வயசு நான் தான். நீங்கள் போய் மாமியார்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்ல முடியாது, இதை வந்து நான் சொல்ல முடியாது, எல்லாத்தோடையும் சின்ன வயசு, இப்போ சொல்லுங்கள் சொன்னிட்டு வீங்கிடுச்சு அழுந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்டா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு புத்தி? அனாதிங்க, படிக்கல, சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டம், அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் உத வாங்கி அடி வாங்கி கொடுமைப்பட்டு எல்லா காசையும் அடுத்தவங்க தின்னு ஏமாற்றி ஸோ ஒரு பணத்துக்கும் ஒரு சொத்துக்கும் தான் தானே. பணம் சொத்து இருந்தால் எது வேணாலும் சாதிக்கலாம் தானே. நான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி தான் விட்ருக்கேன் தவிர யாரையும் செஞ்சதில்லை. கொண்டு வந்து இங்கே போட்டு இன்றைக்கி ஆசிரமத்தில் ஊருக்காரவங்க வருது, இது வருது அது வருது, எனக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. அடிக்கடி ரஜினி காமிக்கிறது. தளபதி பப்புளையும் பஃபே ரோஸ் கீப் மாட் பின்னால் அங்கேயும் அப்படி தான். வந்து எல்லா இடத்துலையும் போனால் மொத்த வேலையை செஞ்சுட்டு 30 வெள்ளி தான் கொடுப்பாங்க எங்கேயுமே, சின்ன பிள்ளைலேருந்து. ஸோ எவ்வளோ சம்பளம் தின்றான். ஆனால் இந்தோனேசியா பங்களாதேஷ் சொல்லுவாங்க 80 வெள்ளி சம்பளம், சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து முனைக்கியா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறவங்க வந்து அவங்க தான் சாப்பிட்றாங்களா இல்லை வேறு ஆள் சாப்பிட்றாங்களா சம்பளத்தை எனக்கு தெரியாது. ஸோ விரட்டடிக்கப்பட்டு
பட்டு இந்த மாதிரி பூலி பண்ணுவாங்க. ஸோ என்ன செய்கிறது, என் தலையெழுத்து போய் தான் ஆகணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இம்ப்ளான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கு. இதுதான் உங்களோட வந்து வீரமா? நான் கேட்குறேன், இதுதான் உங்களோட நியாயமா? இதுதான் உங்கள் வீரமா? இதுதான் ஒரு கூட்டமாக இருந்து ஆம்பளைங்க இல்லை ஆர்மி இல்லை போலீஸு கிறிஸ்டியனு மலேசியன்க இவ்வளோ பேர் இருந்து இதுதான் வந்து உங்களோட ஒரு பொம்பளையை தோக்க வைக்கிற விதமாக வெக்கமாக இல்லை? ஸோ வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக முக்கால்வாசி இதெல்லாம் நடந்தோடனே என் வீட்டுக்காரை திருப்பிட்டீங்க. அவரை வந்து காப்பாற்றுறேன்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து சம்பாதிச்சு சாப்பிட முடியாதுன்னு நல்லா இருக்கிற குடும்பத்தை 4 பக்கெட்டு பிரிச்சுட்டு அவரை கோவிட்டில் அங்கே போட்டு இங்கே பிள்ளைங்களை தனியாக விட்டு அதுங்க ஒரு பக்கெட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இங்கே இது ஏன் கூட ஒன்று அதை வச்சு தான் அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் கொடுத்து 22ஆம் 11ஆம் மாதம் என் குழந்தை பையன் வந்து 22ஆம் 2ஆம் மாதம் 3 வருஷம் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி தான் என் தம்பி வந்து 4ஆம் 5ஆம் மாதம். ஸோ இந்த மாதிரி தான் 4 அனுப்பி விட்றீங்க. எனக்கும் உங்களுக்கு என்னென்னு தெரியல. நான் எல்லாத்துலேயும் ஒத்துமையாக இருப்பேன், யார்ட்டையும் சண்டை போட மாட்டேன். எம்மதமும் சம்மதம். யார் சண்டை போட்டாலும் நான் பாட்டுக்கு தெரியாமல் போயிடுவேன். போய் ஒரு தமிழை கூட்டமே பொம்பளைங்க பங்களாதேஷ்கிட்ட வம்புழுத்து விட்டு என்னது இந்தோனேஷியாவில் வம்புழுத்து விட்டு நேபாள்கிட்ட வம்புழுத்து விட்றது எல்லாத்துலேயும் வம்புழுத்து 8 மாதமாக இருந்தாலும் வம்புழுத்து அப்படி என்ன மலேசியா கழிச்சு உங்களுக்கு தட்டுப்பட்டு போயிட்டேன், மட்டமாக போயிட்டு நீங்கள் போய் இவங்கள்ட்டலாம் கேவலை பண்ணி என்னை வம்புக்கு மூட்டி விட்றீங்க, வம்புக்கு மூட்டி விட்றீங்க. ஸோ இந்த கேஸ் வரும்போது என்ன செய்யணும், என்ன பிரச்சனை என்ன எப்படினாச்சும் கிறிஸ்டியனில் இருக்கேன், போலீஸில் இருக்கேன், ஆர்மியில் இருக்கேன், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், இதை வச்சுக்கிட்டு படித்தவங்க செய்கிற வேலையை அது யூடிஎம் கிராஜுவேட்டு படிக்கிற சிலையும் வேலையா உடம்புல இம்ப்ளான்ட் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு சக்தியை இறக்கிட்டு என் குழந்தை பிள்ளை ஒரு வாட்டி பூ போடும்போது பூ கொள்ள வச்சுருந்தால பூ போடும்போது இது யார் கையோ பிடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எட்டையை காடி என்னை பட்டிட்டு போய் பார்க்குறேன். ஒரு நாசில்மா கூட அந்த வீடு கோசம் இங்கே ஜெயனில். ஸோ துண்டுலாம் வந்து கிளீப் வச்சு குத்தி அங்கே போய் ஹக் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நான் வந்து அதோட அம்மா வந்து மருந்து குடிச்சு இறந்துடுச்சு. ஸோ இதை கூட்டிகிட்டு அந்த பையனை வந்து சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து இப்போலாம் வந்து 5ஆப்பு 6ஆப்பு தான், இதெல்லாம் தப்பு ஓகேயா அப்படி சொல்லிட்டு அந்த பையனை எங்கே வீடுன்னு கேட்டு அவனை இறக்கி விட்டு 2 வழி கையில் கொடுத்துட்டு இதை கூட்டிகிட்டு வந்து என்னத்தான் இருந்தாலும் அம்மா இல்லாட்டினாலும் அப்பாட்ட சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்பாட்ட ஏன்னா நான் வந்து கண்டிச்சா வந்து நான் கொடுமை பண்ணுறேன்னுவாங்க. ஸோ அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து ஏசுறாரோ இல்லையோ இன்னும் கேட்கவே இல்லை. அதுக்கட்டி இந்த இந்தோனேஷியா கரைச்சி தான் நடுவில் பூந்து அது சொல்லுது, சேபோ அவங்க சேபோ என் விஷயத்தில் சேபோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு என் குழந்தை மக சொல்லுது. 11 வயசு இந்த மாதிரி டேட்டிங் பண்ணி பிடிச்சேன் ஸ்கூலுக்கு போகாமல். ஸோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதே மாதிரி தான் சேபோன்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், நான் வந்து உங்களை கண்டிக்க முடியாது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அதுலேயே வந்து இந்த இந்தோனேஷியா கடிச்சா நடுவில் கத்துனோன்னே நான் சொன்னேன், பிபி உனக்கு தெரியாது, இது பொம்பளை பிள்ளைங்க விஷயம், உனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, அதனால வந்து நீ நடுவில் பூராத அப்படின்னு. எங்கள் அப்பாவும் கேட்கல, பிபி எங்களை ஜாகா பண்ணுறாங்க அவங்களும் கேட்கல, நீ என்ன கேட்குறது சொன்னோன்னே ஒரே ஒரு அறை தான் விட்டேன். அதே என் பிள்ளைலாம் வந்து மோப்பு கட்டையில் வச்சு அடித்தேன் கேட்காம போனதுக்கு. ஸோ உடனே சொல்லிட்டாங்க பிள்ளைங்களை பூலி பண்ணுறேன், பிள்ளைங்களை பார்க்குறதில்ல. என் குழந்தை பொம்பளை அதான் சொல்கிறால கூட்டிகிட்டு போய் அவங்க சினிமா வீட்டில் கொலகரைங்க அங்கே ரூமா பண்ணாங்க, அங்கே போய் இந்த கொலுசுலாம் கொடுத்தேன். அப்புறம் இது தான் அவன் பையனை விட்டு 3 வருஷம் வளர்க்க விட்டுச்சு. அதுக்கு மேலே என் பிறந்த நாள் 20 வருஷம் சும்மா வீட்டோட 30 பேரோட இப்போ ஸ்ரீஆலாமில் செய்யும்போது நான் போய் என் வீட்டுக்காருக்கு நன்றி சொல்கிறேன், தேங்க்யூ எனக்கு இருக்க வரை பெருசாக செய்யலை, இதெல்லாம் போடலை, வெளியே வந்து இதெல்லாம் இருக்கல, வீட்டிலே சமைச்சு ஒரு 30 பேர்த்துக்கிட்ட போட்டதுக்கு தேங்க்யூ சொன்னதுக்கு இது உனக்கு இல்லை ரொம்ப சந்தோஷப்படாத, வயிற்றில் வளருதுல குழந்தை அதுக்காக அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் வந்து தேங்க்யூ சொன்னோன்னே ஏதோ மன ஆறுதலை கூட பேசாமல் இருந்தோம். அந்த நேரத்தில் கண்ணு கலங்குது. என் குழந்தை பொம்பளை வந்து என் குழந்தை பையன் இந்த பெரிய பையன் இருக்காங்க கீழே ஓடிட்டான், சொந்தக்காரங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிலாம் இருக்காங்க கொண்டு வந்து அதோட 4வது பிள்ளையை வந்து கையில் கொடுத்து அது 7ஆம் தேதி 12ஆம் மாதம் நினைக்கிறாமா 7ஆம் தேதி இதை பிறந்து 1.5 மாதமோ 2 மாதமோ தான் ஆகுது. இதை நடுவில் போட்டு படுத்துங்க அப்படின்னு. பிறந்த நாள் தானே கேக்கு வெட்டியாக சும்மா வீட்டோடு செஞ்சுருக்கோம். இதில் வேறு ஒரு டெங்கு சொன்னதுக்கு இதில் வேறு மன வருத்தம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன் அது பெசாமல் தான் இருக்கிறது, பெசாமல் இருந்திருந்தாலும் சந்தோஷம் நினச்சிருக்கோம். நடுவில் அது பேசிகிட்டு இருக்கோம், நடுவில் புந்து பிள்ளைங்களை வந்து கொடுக்குறது இதுதான் உங்கள் நியாயமா? உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு உங்கள் இம்ப்ளான்ட் போட்டனால இன்றைக்கி சொத்து கித்து எல்லாத்தையும் மொத்தமாக அடிச்சு
இன்றைக்கி வந்து ரஜினி ரஜினி ரஜினிங்க. அப்புறம் பெப்பே ரோஸில் போய் என்னென்னமோ செஞ்சுங்க எல்லா வேலை இடத்துலையும். வந்து குடும்பம் பண்ணுறது, அப்புறம் ஆர்டர் எடுக்க சொல்கிறது, அப்புறம் போய் கேட்டால் ஆர்டர் கொடுக்குறதில்ல, பிள்ளைங்களே வந்து நம்ம ஆர்டரை தட்டி பறிக்கிறது. ஸோ என்னென்னமோ செஞ்சிங்க, மொத்த வேலையை கொடுக்குறது எல்லாம் வந்து கீழே வந்து பெப்பே ரோஸில் வேலை செய்வாங்க. என்ன வண்டி போத்தல் அவ்வளோ ஒரு என்னது ஒரு ஆள் நிறையா பெட்டியாக அடுக்கி அந்தந்த அந்தந்த கோட்டை வைக்கணும். என்ன ஒண்டி ஆர்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, மேலே போய் வேலை செய்ய சொல்கிறது. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் சென்று என்னன்னு தெரியல திடீர்னு அப்போ நான் சொன்னேன், என்னல கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆகணுன்னு. என்ன அது யார் கீழே வந்து இன்றைக்கி என்ன நாள், என்ன ஒரு ஃபெஸ்டிவல், என்னத்துக்கு பட்டாசு வெடிக்கிறான் பார்த்தா ஏன் பட்டாசு வெடிக்கிற கஸ்டமர் சொல்கிறாங்க, பட்டாசு வெடிக்கிறான் சுட்டுக்கிறானு. அப்போ தான் தெரியுது 3 காடி, சோப்பு காடி 1 3 எல்லாமே வந்து இம்போர்ட்டட் காடி. என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்னத்துக்கு சுட்டுக்கிட்டான்னு தெரியல, என்னத்துக்கு தெரியல. கடைசியாக வந்து எல்லாம் வந்து ஹாஸ்டலில் தங்குங்க. எல்லாம் போய் சொல்லுங்கள், அம்மா சிங்கப்பூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், கஸ்டமில் வந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இப்படி பப்பில் வேலை செய்கிறேன்னு செய்யலை, வெளியெல்லாம் வந்து இங்கே வேலை செய்யுதுங்க. ஆனால் நான் வந்து என் பிள்ளைங்கள்ட்ட பப்பில் தான் வேலை செய்கிறேன், இந்த வேலை தான் கிடச்சிச்சின்னு. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 20 இடத்துக்கு போயிட்டு வருவேன். அதாவது மேபேங்க் சைட்டில் அந்த மாதிரி வேலை கேட்டு வருவேன். அப்புறம் மறுநாள் இப்போ கம்பெனி சைட்லாம் போய் கேட்டு வருவேன். அப்புறம் இன்னொரு நாளைக்கு என் பிள்ளைங்க என் கூட வந்துச்சுங்க, ரெட்டை பிள்ளைங்க 20 இடத்துக்கு 30 இடத்துக்கு. எவனுமே ஃபோன் அடிக்க மாட்டான், பப்பில் தான் கொடுப்பாங்க, மசாஜ் சென்டரில் தான் கொடுப்பாங்க. ஸோ சுட்டுக்கிட்டு இவங்களாம் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, எல்லாம் சிராஸ்காரவங்க, பேராக்காரவங்க அந்த மாதிரி வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க, பிள்ளைங்களாம் வந்து அங்கே இருக்குது. நான் வந்து என் பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஏன்னா அதுங்களுக்கும் தெரியும் எனக்கு வேலை கிடைக்காது. ஸோ வெளியே ஆகுறேன். ஏன்னா நான் வந்து பிள்ளைங்களுக்கு போய் ஸ்கூலில் விடணும். 3 மணிக்கு பப்பு முடிஞ்சிச்சுன்னா இதில் வேறு ஷூட் அவுட் வேறு. 3 மணிக்கு பப்பு முடிஞ்சிச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அதில் வேறு பஸ்ஸு வேறு அனுப்ப மாட்டானுங்க. வேணுமுன்னு பஸ் அனுப்பாமல் வெளியே ஆகும் பஸ்ஸு 3:45க்கு. ஆனால் நிற்காது. இப்படியே நின்று சில இடத்துல லேட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன், சென்னாய் பஸ்ஸோ இல்லை கூலாய் பஸ்ஸோ எடுத்து ஸ்ரீபுத்தில் இறங்கி அங்கேருந்து டாக்ஸி வந்து 4:30 மணிக்கு நான் நல்லா பசியாரெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு எடுக்கிற சம்பளத்தில் 4:30 மணிக்கு பஸ்ஸில் இல்லை தமணி பஸ்ஸு, கூலாய் பஸ்ஸோ சின்ன பஸ்ஸு இங்கே ஸ்ரீபுத்தில் இறங்கி. அப்போ காசு குறவானும். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 4:30 இது ஸ்ரீபுத்துலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 18 வெள்ளி 20 வெள்ளி கேட்பாங்க. ஸோ எனக்கும் தெரியல, அந்த நேரத்தில் நான் வெளியாகிறேன்னா போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்களா ஷூட் அவுட்டில் வந்துட்டு ஒரு நாய்க்கார போலீஸும் ஒரு நாய்க்காரன் போலீஸும் எனக்கு தெரியும் எல்லாம் நீ தான் வந்து தீவிரவாதி, நீ தான் வந்து எல்லாத்துக்கும் லைன் கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சுருக்க, இந்த ஷூட் அவுட் நடந்ததே ஒன்னால தான் அப்படின்னு. அப்புறம் 2-3 மாதம் சென்று நல்ல வேலை அந்த பப்புக்கு போகல. 3ஆவது பப்பு 3ஆம் தேதி 6ஆம் மாதம் அப்படி என்னமோ தொடர்ந்து அந்த தேதியில் திறந்துருக்காங்க. தொடர்ந்து அன்றைக்கி என்னை வந்து இங்கே வந்து ஏர்னஸ் இருக்கான் கிறிஸ்டின் பையன், அவனை தான் வந்து 3ஆவது பப்பு திறக்கும் போது ஷூட் அவுட் ஏன்னா அவங்க வேலைக்கு வர சொன்னாங்க, வந்துடுறேன். நான் சொன்னேன் நான் வரல, இங்கே நான் வேலை செய்கிறேன், கூட்டலில் இங்கே தான் இருக்காங்கன்னு. சம்பளம் கூட தரணும். நல்ல வேலை போகல, ஏன்னா திறந்த ஓப்பனிங் செரமனி அன்றைக்கே ஷூட் அவுட் பண்ணி அவன் காலில் வந்து புல்லட் பட்டிருக்கு கிறிஸ்டியன். ஏன்டா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி புத்தி? அடுத்தவங்க புள்ளியை ஈஸியாக வந்து இம்ப்ளான்ட் போட்டிங்க. இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது இது எந்த சைட்டுன்னு. இன்றைக்கி அவங்கவுங்க நியாயத்தை பேசுகிறாங்க. ஆனால் நான் வாய் திறந்தேன்னா அவங்கவுங்க உண்மையை சொல்கிறதுக்கு இவங்களாம் வாய மூடிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி புத்தி, ஏன் இந்த மாதிரி பழி? ஏன் நான் சொல்கிறேன், என் பிள்ளைங்க ஒரு குடும்பம் நல்ல சித்தப்பா சின்னம்மா சித்தின்னு வாழ்கிற பிள்ளைங்கள. ஸோ இது வந்து என்ன, பிள்ளைங்களை விற்கிறது இந்த சீட்டு, பிள்ளைங்கள ப்ரொஸ்டிடியூஷனு, பிள்ளைங்களுக்கு பல கெட்ட வேலைக்கு பிள்ளைங்களை வந்து இன்றைக்கி இம்ப்ளான்ட் போட்டு நீங்கள் வந்து பாகி பண்ணுறதுனால அதை உடைக்கிறதுக்கு தான். அதுக்கு என் குடும்பம் பலியாகுமா? நான் கேட்குறேன், என் குடும்பம் பலியாகுமா? எவ்வளோ பிள்ளைங்க மாட்டியிருக்கு, அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ கேஸில் மாட்டி விட்டீங்க. நானே காடி ஓட்டிகிட்டு போகாமல் லோட்டைஸ் இல்லாமல் வயிற்று வலிக்குது அதை வலிக்குதுன்னு பண்டி கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டியன் இந்த பேராப்பில் கிளம்பி கொடுத்துனேன். அவன் புருஷன் ஃபோன் அடித்து அங்கே அவனுங்க வச்சதில் எனக்கு சாமான் சொன்னால் அவன் தானே ஓட்டுனான். அவனுக்கே ஐசியில் சாமான் கொடுக்குற, இல்லை உனக்கு தான் கொடுப்பான்னு. இஷ்டத்துக்கு சாமான் வெளியேக்குறீங்க, இஷ்டத்துக்கு கேஸில் தூக்கி போடுறீங்க. நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறப்பெல்லாம் 2 வருஷம் நீங்கள் எடுக்கலை, உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ட்ராக்கை வந்து திணிச்சேன்ட்டு. அப்புறம் என்னத்துக்கு பிடிச்சிட்டு போய் எங்களை வட்டி வாங்க வச்சு ஜாமீன் எடுக்க வைக்கிறீங்க? ஏன்
கேட்கும்போது உண்மை வர மாட்டுது. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி கொண்டு போய் நான் 2 வருஷம் வந்து ரெப்போர்ட் கொடுத்து புக்கே டாமான் வரைக்கும் இது மஸ்ஜித் ஜாமி புக்கே டாமானு டங் வங்கி ட்ராவலர்ஸு கொண்டிஜன் கேளு புக்கே டாமானு இதுக்கே 3 நாள் டீப்பு போயிட்டு வந்துட்டேன், எடுக்கலை. இங்கே ஏன்னா செல்ல மாட்டேன் தான் அங்கே போனேன். 2 வருஷம் அலையிறேன், நீங்கள் கேஸ் எடுக்கலை. அப்போ என்னத்துக்கு இதை வந்து அப்போ திணிச்சிருக்கீங்க ட்ராக்கை? திணிச்சு அப்புறம் கொண்டு போய் அதை என் மகளை வந்து எவ்வளோ பாஸ் பண்ணாங்க. நான் வட்டிக்கு வாங்கணும் எவ்வளோ யாரோ பேராக்கிறவங்க வட்டிக்கு வாங்கிட்டாங்க உங்கள் சம்பள சூறால் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு சம்பள சூறா இருக்குது தானே, அதில் வாங்கிக்கோங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. நான் தப்பிச்சிட்டேன். நான் வந்து பெப்பர்ஸில் வந்து ஒயிட் A4 பேப்பரில் பாசத்தில் இவங்க தான் அனுப்பிவிட்றாங்களே. நான் போக மாட்டேன்னு சொன்னாலும் இங்கே என் வீட்டுக்காரர் வெரைட்டி அனுப்பிவிட சொல்கிறாங்க. ஸோ என்ன செய்யுது நான்? ஓகே, வேலைக்கு போனோன்னே ஒரு வெள்ளை A4 பேப்பரு ஒன்றுமே எழுதலை, அதில் போய் சைனு. அப்போ நான் சொல்கிறேன், என்னண்ணே வாட்ஸ்அப் பேப்பரில் சைன் வைக்கக்கூடாதுண்ணே, அது ரொம்ப தப்பு அப்படின்னு. உங்களுக்கு வேலை வேணும்னா இங்கே வீட்டில் விரட்டி அடிக்கப்படுறாங்க, இங்கேயும் வேலை கிடைக்கல. அப்போ நான் என்ன செய்வேன்? பிள்ளைங்களுக்கு வந்து இது இல்லை அது இல்லை, குப்போனு அப்படி கேன்டீன் குப்போனுக்கு அப்பா காசு தர மாட்டாரு, கலர் இல்லை அப்படி சொன்னால் கிடைக்கிற வேலைக்கு தான் போக முடியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி என்னை மலைச்சி போட்டு அங்கே அனுப்புனா, ஸோ அவங்களாம் அப்படின்னா நாங்களாம் முந்தையே வந்துட்டோம் வேலைக்கு, அதனால நாங்கள் சைன் வச்சுட்டோன்னு. ஸோ போஸ்ட் பண்ணி சைன் வைக்க வைக்கிறாங்க. நம்பருக்காரவங்க மேலே இன்றைக்கி போடுறாங்க. நம்பருக்காரவங்க மட்டும் இல்லை, தப்பு இல்லை. எல்லா ஊரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சொத்துக்காக ஒரு பணத்துக்காக. ஸோ உங்களுக்கு தப்பாகவே தெரியலையா அடுத்த குடும்பத்தை பிடிச்சி அடிமையாக வைக்கிறது? இவ்வளோ விஷயம் வந்து எனக்கு வந்து தெரிய வச்சுருக்காங்க. இடப்பட்ட காலத்தில் வந்து விஷயம் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு கொண்டு போய் சாவடிக்க பார்க்குறீங்க, தூக்கு தண்டனை போட பார்க்குறீங்க, கேஸில் போட பார்க்குறீங்க. எங்காச்சும் இங்கே இல்லாமல் வெளியே பேரா பினாங் அந்த மாதிரி கொண்டு போய் ட்ராக்கில் மாட்டி விட பார்க்குறீங்க. ஸோ நான் என்ன பாவம் செஞ்சேன்? வாழ்க்கையில் உழைச்சி எல்லாத்தையும் காப்பாற்றி எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து எல்லாமே சின்ன பிள்ளைல. ஸோ ஒன்று வந்து எனக்கு உண்மை வந்து தெரியணும். நீங்கள் வந்து சொத்தை அடிக்கிறீங்களோ பணத்தை அடிக்கிறீங்களோ? கடைசியாக நான் என்ன கேட்டேன்? கோவிட்டில் ஹஸ்பண்ட் இருக்கார், எங்கள் அம்மா மாதிரி வாயெல்லாம் புண்ணு வந்து சாப்பிட முடியாமல் பிள்ளைங்களும் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போனாலும் 2 வாட்டி போனேன். அவங்க பேராக்காரவங்க அவங்க அத்தை பார்க்க விடாமல் சாவடிக்கப்பட்டீங்க. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்? எடுத்ததெல்லாம் எடுத்துட்டீங்க, எங்கள் குடும்பத்தை சேர்த்து விடுங்க, எனக்கு பணம் வேணாம், நீங்கள் எடுத்தது என்னோட இவ்வளோ உழைச்சி 4 மடங்கு 5 மடங்கு என்னோடய கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, நகை எல்லாத்தையும் போய் சொல்லி ஆட்டையை போட்டீங்க, போய் சொல்லி எல்லாத்தையும் தின்ட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு குடும்பத்தோடு சேர்த்துனா அதுவும் செய்யலை. நெஞ்சு வலியை கொடுத்து கடைசியாக கடவுள்கிட்ட வேணும், என்னை சாவடிச்சிடாதீங்க, எப்படியாச்சும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு. இவ்வளோ விட்டு என்னத்துக்கு நீங்கள் வந்து கோவிட் வந்து தொடக்கிற கட்டியும் பிள்ளைங்களாம் வந்து ஒன்றா சேர்ற கட்டியும் ஹஸ்பண்ட்லாம் ஒன்றா வர கட்டியும் நீங்கள் வந்து இதை செஞ்சீங்க. ஏன்னா இங்கே தான் வந்து பொய்யா வந்து ஒரு குடும்பத்தில் பூந்து நல்லா வாழ்கிற குடும்பத்தில் பிரித்து நாசம் பண்ணி இங்கே சாப்பிட்றீங்க, அங்கே பிள்ளைங்களை வந்து ஒரு மாதிரி பண்ணுறீங்க, அங்கிட்டு பையனை ஒரு மாதிரி பண்ணுறீங்க, இங்கே மகளை ஒரு மாதிரி பண்ணுறீங்க கூட்டி கொடுத்து. தப்பு இல்லை, இவ்வளோ பெரிய இது எல்லா நாடும் சேர்ந்துருக்கு. எங்கள் சொந்தக்காரவங்க பெரிய பெரிய இடம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க எல்லாமே சேர்ந்துருக்கீங்க. ஆனால் உண்மையாலே நானும் ஒரு அனாதை தான். ஆனால் எவ்வளோ பேத்துக்கு உதவி செஞ்சு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ்க்கை கொடுத்து அடைக்கலம் கொடுத்து நாய்க்கடிச்சு எனக்கு தெரியாது. அவள் வந்து என்கிட்ட அனுப்புனதே வந்து தண்ணியை போட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அவளை பற்றி கொஞ்சம் வாலிடாக கேள்விப்பட்டிருக்கேன், தங்க பஸ்ஸா அது இதுன்னு. ஸோ அவள் வந்து ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், தமிழன் மேலே தான் ஆசை அப்படின்னு. ஸோ நான் என்ன நினச்சேன், என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு யாருன்னே தெரியாது, கேள்வி தான் பட்டிருக்கேன் வேலை செய்யும்போது. ஸோ அவளை நான் பேசுகிறதில் பார்த்தது கொண்டு வந்து காடியில் போட்டு உசை அடித்து அவளை கொண்டு வந்து குளிப்பாட்டி வீட்டில் வச்சுருந்து மின்னுக்கு நாய்க்கரெல்லாம் வந்து என்கிட்ட சண்டை போட்டு 3 மாதம் வச்சுருந்து பார்த்தா அவள் வந்து அனுப்பி விட்டது அந்த மாதிரி பாவப்பட்டு. இங்கே வந்தோடனே நான் சொல்கிறேன், இங்கே வந்து இந்த மாதிரிலாம் யாரை பார்த்தாலும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அதை வெளியே செய்கிற மாதிரி நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீ வந்து நடக்கக்கூட முடியல, இதெல்லாம் உசை அடிச்சுட்டு அக்கா தான் குளிப்பாட்டி விட்டேன் அப்படி சொன்னதுக்கு, எப்போ நாய்க்கண்ணுங்க வரானுங்களோ அப்போ தான் மின்னுக்கு வர வச்சு இந்த நம்பருக்கானுங்களை வந்து மாயோட வாய் முத்தம் கொடுக்குறது கட்டி பிடிக்கிறது. ஒருத்தன் கூட இல்லை, இன்றைக்கி ஒருத்தன் வருவான் நாளைக்கு ஒருத்தன் வருவான். ஸோ இவ்வளோ அசிங்கம் பண்ணாங்க. ஸோ என்ன அசிங்கம் பண்ணுறதுக்கு ஒரு நம்மளுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழன்னு சொல்லி ஒரு உணர்வு இல்லை. தமிழை வந்து இப்படி செய்ய மாட்டான் துரோகம், தமிழை பொய் சொல்ல மாட்டான், அவங்களோட
பிலாங்கிங்ஸை அவங்களுக்கு போகணும். ஸோ பொய்யா வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்குது. ஸோ நம்ம கலாச்சாரம் எங்கே போணுச்சு தெரில, யார் செஞ்சான்னு எனக்கு தெரில. அதுக்குன்னு நாய்தார் உங்கள் கலாச்சாரத்தை கூடிய அவளை வந்து அனுப்பி அவளை முத்தம் கொடுக்க வச்சு என்ன செஞ்சு விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்கார கலாச்சாரம் கூடிய இங்கே விட்டு அசிங்கப்படுத்துவீங்க, கிறிஸ்டியனை விட்டு அசிங்கப்படுத்துவீங்க. ரொம்ப தப்பு. ஸோ இதில் வந்து என் குடும்பம் வந்து சம்மந்தப்படலை. ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ பூந்துட்டாங்க. ஸோ எல்லாமே கணக்காக, அதாவது என் பையனை வந்து காப்பாற்ற மாட்டேன். ஆமாம், இப்படி என்ன சொன்னாங்களோ அதுதானே அவர் செய்ய முடியும். அதுதானே எங்களுக்கு செய்ய முடியும். பார்க்காத மாதிரியும் பிள்ளைங்க மேலே அக்கறை இல்லாத மாதிரியும் இல்லைனா ஒரு அப்பா வந்து எங்கேயுமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க, அவர் செஞ்சார். நீங்கள் சொல்லணும்னா செஞ்சுருக்க மாட்டார். ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளோ மட்டமான எண்ணம்? யார் இது செய்கிறா? ஸோ சில நேரத்தில் மலேசியன்கன்றீங்க, சில நேரத்தில் இவங்கன்றீங்க, சில நேரத்தில் இது இந்தோனேசியா, சில நேரத்தில் இந்த ஊருகண்ணுங்க வேறு ஒரு பக்கத்து சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க தேவையில்லாமல். ஸோ தயவு செஞ்சு வெளியே வாங்க. யார் நீங்கள்? வெளியே வாங்க, ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி நான் ஒரு பொம்பளையா எல்லாம் கூடியும் கெட்ட பேச்சு பேசாமல், அவமானப்படுத்தாமல், கோழி வைக்காமல் வந்தவங்களாம் நல்லா பார்த்து என் மேலே படியை போட்டு குழந்தை பிள்ளைங்களை வச்சு அதை வச்சு இதை வச்சு, ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய காப்பாற்றி நான் கொண்டு வந்து தயவு செஞ்சு மித்தவங்க, அதாவது நான் வந்து என்னை வந்து பெருமையாக பேசிக்கல. மித்தவங்க வந்து மொத்தத்தையும் அடிச்சுட்டு மொத்த நகை நாங்கள் சம்பாதிச்சது எங்கள் அப்பா இப்போ எல்லாம் எங்களோட குடும்பத்தோடலாம் வந்து அப்படியே இபிஎஃப் அடிச்சிடுறது. அதுக்கு காசு, இதுக்கு காசு கட்டின அலுமாரிக்கு, நான் வாங்கின கட்டின அலுமாரிக்கு காசு, தொட்டதுக்கெல்லாம் காசுனா என்ன? யார் சொல்லி கொடுத்தது இது? அடுத்தது வரேன். அடுத்த ஊர் இந்த பாகிஸ்தான்லேருந்து பங்களாலேருந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு வரேன்.